ஒரே மலையிலிருந்து வெட்டி பெயர்க்கப்பட்ட கற்கள் ஒன்று கோயிலிலே படிக்கல்லாக இருக்கிறது. அதை மிதித்து மிதித்து பக்கத்திலே இருந்து உடைக்கப்பட்ட கல் உள்ளே கோயிலில் சாமி சிலையாக இருக்கிறது. கோயிலை பூட்டிவிட்டு போன பிறகு படிக்கல்லாக இருக்கிற கல் உள்ளே சிலையாக இருக்கிற கல்லிடம் கேட்கிறது, என் உடன் பிறந்தவனே, என் தங்கைகளே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களை கேட்கிறது, ஏய் மச்சான், 2 பேரும் ஒன்னா தாண்டா ஒட்டி இருந்தோம், ஒருத்தன் தாண்டா வெட்டி எடுத்தான், நான் காலுக்கு கீழே படிக்கலா இருந்து மிதிபடுகிறேன், நீ உள்ளே வழிபடுகிற இடத்திலிருந்து எல்லோரும் உனக்கு பூஜை புனஸ்காரம் செய்து பாலாபிஷேகம் எல்லாம் செய்து விழுந்து விழுந்து கும்பிடுகிறானே ஏன் என்று கேட்டதற்கு அந்த சாமி சிலையாக இருந்த கல் சொன்னது, மச்சான், நீ ஒரே அடியில் கீழே விழுந்து விட்டாய், அதனால் படிக்கல்லாக படுத்து கிடந்து மிதிபடுகிறாய். நான் இந்த மூக்கு இருக்கிறவார் மூக்கு, இதுக்கு 3000 அடி தாங்கி இருக்கனடா. டே, என் கழுத்து இருக்குவார் கழுத்து, அதுக்கு 7000 அடி தாங்கி இருக்கனடா. என் கண்ணுக்கு கணக்கில்லாத அடி, என் நெத்திக்கு நினைக்க முடியாத அளவுக்கு அடி, என் காலுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி, என் கைகளுக்கு பல ஆயிரக்கணக்கான அடி. உளியின் வழி தாங்கியதால் மக்கள் வழிபடுகிற